ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் அரட்டை ஆப்பை பற்றி தான் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. Kill them with your success, bury them with your smile. இந்த அரட்டை ஆப் வந்து ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து சோஹோட ஆப் தான். ஸோ அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2021 லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இவங்க வந்து அப்போ வந்து யூஸ் பண்ணும்போது நிறைய யூசர்ஸ் வந்து இல்லை. ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பொலிட்டிஷியன்ஸ் வந்து இதை ட்விட்டர்லையும் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து இது வந்து ஒரு பாப்புலாரிட்டிக்காகவும் இது ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆப் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கும் இது நல்லாவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, சாட் வந்து 1-to-1 அண்ட் குரூப்ஸ்க்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட் மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ் அண்ட் குரூப் சேட்ஸ் எல்லாமே வந்து ஒரு 1000 மேலே நம்ம அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மாரி கம்யூனிட்டிஸும் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் வாய்ஸ் அண்ட் வீடியோ கால்ஸில் வந்து ஹை குவாலிட்டி கால்ஸும் இப்போதைக்கு அவங்க தரதா சொல்லியிருக்காங்க. பட் நானும் ட்ரை பண்ணேன். நிறைய வீடியோ குவாலிட்டி வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ அண்ட் தென் நம்ம நெட்வொர்க் கனெக்ஷனை பொறுத்து இது வந்து மாறும். அந்த மீடியா அண்ட் ஃபைல் ஷேரிங் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அப் டு 1 GB வரைக்கும் அவங்க அப்லோட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் ட்ரை பண்ண வரைக்கும் ஒரு 200 MB அது மாதிரி தான் ஃபைல் போச்சு. 1 GB இன்னும் அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இதுலேயும் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்க மாதிரி ஸ்டோரி, ஸ்டேட்டஸு, ஸோ சேனல்ஸு இதெல்லாம் க்ரியேட் பண்ண முடியுது. டெம்பரரி ஸ்டோரிஸ் தான் மேபி அதில் வந்து சேனல் ஃபீச்சர்ஸ், அந்த ப்ராட்காஸ்ட் கண்டென்ட்டு, ஸோ இதெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கிற அதே கொஞ்சம் ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மீட்டிங் அண்ட் வீடியோ கான்ஃபரன்ஸ் இந்த ஃபீச்சர் இதை ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரட்டை வந்து அவங்க ஒரு ஜூம் ஜிமீட்டு, ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் இருக்க ஃபீச்சர் வந்து இதுலேயும் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம வந்து மீட்டிங் வந்து ஷெடியூலும் பண்ணிக்கலாம், அண்ட் தென் அதை வந்து ரெக்கார்டிங்கும் பண்ணிக்கலாம். அந்த ரெக்கார்டிங் நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ட்ரையும் பண்ணேன். ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் பாக்கெட் செல்ஃப் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்க மாதிரி அந்த பர்சனல் சேட் பண்ணுவோம்ல, நம்ம செல்ஃப் மீ அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து லைக் பாக்கெட் செல்ஃப் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம சேட்டு, ஏதாச்சும் நம்ம பாஸ்வேர்டு, ஏதாச்சும் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இதில் போட்டு வச்சுக்கலாம். இதோட டேட்டா ஸ்டோர் எல்லாமே வந்து இந்தியாவில் தான் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கால்ஸ் வந்து என்கிரிப்டடாகவும் இருக்கும். அண்ட் ஆட் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுக்கு எந்த ஆடும் வந்து இதில் வராது. ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளமாக இருக்காது. அண்ட் ரொம்பவும் ஒரு எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனோட பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் அவங்க டெவலப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. என்-டு என்கிரிப்டட் வந்து கொஞ்சம் டிஃபால்ட்டாகவே இருக்குது. ஸோ சீக்ரெட் சாட் மோட் வந்து இன்னும் அவங்க கொண்டு வரணும். அண்ட் லிமிட்டட் யூசர்ஸ் தான் இப்போதைக்கு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அதிகமான யூசர்ஸ் வந்து வர்றதுனால இந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த கொஷனல் சிங்க் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ நம்ம இந்த சிங்க்லாம் பண்ணுவோம் இல்லையா, இந்த சிங்க் வந்து நம்ம ஒரு வெப் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, வெப்பில் நம்ம சிங்க் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்பில் நம்ம சேட் பண்ணுறது எல்லாமே சீக்கிரமாக சிங்க் ஆகலை. ஸோ அது கொஞ்சம் ஸ்லோவாக ஆகுது. மேபி அது இன்னும் கொஞ்சம் அதை அவங்க சரி பண்ணிடுவாங்க நம்புகிறோம். அண்ட் வாட்ஸ்அப்பை கம்பேர் பண்ணும்போது நம்ம வாட்ஸ்அப்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங் அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங்கும் நல்லா யூஸ் ஆகும்னு நம்புகிறேன். மேபி ஃபியூச்சரில் வந்து அவங்க ஃப்ரீயாக தருவாங்களா, இல்லை இதுக்குன்னு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எதுவுமே கொடுக்க போகிறாங்களான்னு தெரியல. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் ஸ்பீடாகவும் இருக்குது, ஸ்மூத்தாகவும் இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சில அப்டேட் வந்து இப்போ தான் அவங்க சைட்லேருந்து விட்டுட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து அவங்க அப்டேட் வரும்போது மட்டும்தான் அந்த ஆப் வந்து கொஞ்சம் பில்ட் ஆகிட்டே வருது. ஸோ பார்க்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம் வந்து இது வாட்ஸ்அப்பை ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து இப்போதைக்கு தெரியல. பட் அவங்க வந்து ப்ராமிஸும் பண்ணியிருக்காங்க, இது வாட்ஸ்அப்பை ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்றதுக்காக. ஒரு இந்தியன் ஆப் வந்து ஒரு ஃபாரின் அப்ளிகேஷன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிச்சுன்னா அது நம்மளுக்கு பெருமை தானே. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா நம்ம இதில் பார்க்குறோம். நீங்கள் இந்த அரட்டை ஆப் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களுடைய சஜஷன் என்ன? உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாங்களே சந்திக்கும் வரை until then with bye from SK. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.